ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில் சில நேரம் தாழ்மையோடு நடக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தாழ்மை உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும். அமெரிக்காவில் ஒரு முறை ரோட்டு ஓரத்தில் ஒரு வாகனம் மாட்டிக்கொண்டது. அதை செல்ல தள்ளி கொண்டிருந்தார்கள். இனி ஒருத்தர் கூட தள்ளினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கும் போது குதிரையில் வந்த ஒருவர் இறங்கி அந்த வாகனத்தை தள்ளினார். வாகனம் ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி. போகும்போது தான் தெரிஞ்சது அவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு. அதிர்ச்சி அடைந்தார்கள். இவ்வளோ தாழ்மை. யோசிச்சு பாருங்க. நம்ம நாடுகளில் அப்படி பார்க்க முடியாது. ஒரு வார்டு மெம்பருக்கு பின்னால் கூட 15 கார் போகும். அப்படிப்பட்ட நாட்கள் இது. இவ்வளவு தாழ்மை. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயுவிலிருந்து, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 23:11 உங்களில் பெரியவனா இருக்க கடவன், உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். எப்போதுமே எனக்கு இருதயத்தில் இருக்கிற எண்ணம், ஒரு வேதாகம கல்லூரி முடித்து 34 ஆண்டுகள் முழு நேரமாய் ஆரம்ப நாளிலிருந்து கன்வென்ஷன்லையும் எழுப்புதல் கூட்டங்களிலையும் வாரந்தோறும் பிரசங்கித்து வருகிறேன். 16 நாடுகளில் கால்கள் பட கர்த்தர் உதவி செய்தார். சில நாட்டுக்கு திரும்ப திரும்ப போயிருக்கிறேன். பல முறை இலங்கை தேசத்துக்கெல்லாம் 14 முறைக்கு மேல போயிருக்கிறேன். என் இருதயத்தில் இருக்க வேண்டிய 2 எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் தேவனுடைய வேலைக்காரன், ஜனங்களுக்கு நான் வேலைக்காரன். சபையை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு நான் வேலைக்காரன், நான் கர்த்தருடைய வேலைக்காரன். குறிப்பிட்ட நேரத்தில் சிலது கொஞ்சம் பெருமை வந்துடும். வேண்டாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யமும் கனமுமா. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சமுதாயத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் சந்தோஷமா இருக்கணும், கல்வி சாலை சந்தோஷமா இருக்கணும்னா பணிவிடைக்காரங்களா இருங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யுங்க. டியூட்டிஸ் டு ஒன் another. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமைகளை செய்யுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. விட்டு கொடுங்க. அந்த நாள் ஒருவேளை தீர்க்க தரிசனமா பேசலாம். குடும்ப வாழ்க்கையில நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லாதுங்க, எனக்கு நிறைய வசதி இருக்குன்னு சொல்லாதுங்க. we are one. நம்ம எல்லாரும் ஒன்று என்ற எண்ணத்தோடு வாழுங்க. ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு, ஒரே சிந்தையோடு வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு ஜனாதிபதி பாருங்க, வாஷிங்டன் குதிரையை விட்டு இறங்கி கார் தள்ளி விடுறதுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். எவ்வளவு தாழ்மை. அப்படிப்பட்ட தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நானும் நாங்களும் தாழ்மையினால் ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். ஏசப்பா, நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.